ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சாமந்தி செடியை அடுத்த சீசனுக்கு எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். வெயில் இப்போ தொடங்கிடுச்சு. வெயில் தொடங்கினாவே சாமந்தி செடிங்கள்லாம் பூ பூக்கிறத நிறுத்திடும். அதோட செடிங்களும் காய தொடங்கிடும். அதுக்கு முன்னே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த சீசனுக்காக இந்த சாமந்தி செடியை நல்லா பராமரிச்சுட்டு வந்தோன்னா அடுத்த சீசனுக்கும் இதே மாதிரி பூக்களை பூக்க வைக்கலாம். அதுக்கு நாம் நாட்டு சாமந்தி செடியாக நாம் வச்சு வளர்த்துட்டு வந்திருக்கணும். ஹைப்ரிட் சாமந்தி அப்படின்னா அதை நம்ம வாங்கிட்டு வரும்போது பூக்கள் பூக்கும் பார்த்திங்களா, அதோட அந்த செடியோட லைஃப் முடிஞ்சிடும். அது பூத்ததுக்கப்புறம் அந்த செடி கருகி போயிடும். ஆனால் நாட்டு சாமந்தியை வச்சு நம்ம அடுத்த சீசனுக்கும் கொண்டு வரலாம். பாருங்களேன், இவ்வளோ அழகாக பூ பூத்துட்டு இருந்த சாமந்தி செடி இதோட நம்மளுக்கு அடுத்த சீசனுக்கு தான் இதே மாதிரி பூக்கள் தரும். ரொம்பவே இந்த சாமந்தி செடியை நான் மிஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக வெயில் காலத்தில் நம்மளுக்கு மல்லிகைப்பூ நிறைய பூக்கும். மல்லி செடிக்கான சீசனும் இப்போ தொடங்கிடுச்சு. செடிங்களும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வாங்க சாமந்தி எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு தொட்டி காமிக்கிறேன். இதில் பூக்கள் எல்லாம் பூத்துச்சுல, இதுதான் லாஸ்ட்டு. இதில் அந்த பூக்கள் கிள்ளிட்டா அதுக்கப்புறம் எந்த பூக்களுமே பூக்காது. இப்போ நான் ஒரு செடி பெருசாக காமிக்கிறேன் பார்த்திங்களா, அதில் எந்த மொட்டுக்களும் இல்லை. மேலே இலைங்கள்லாம் கூட அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது. இப்போது அந்த செடியை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேருந்து பெரிய ஸ்டெம் வருதுங்க பார்த்திங்களா மேலே, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு சைடில் சின்ன சின்னதாக பிரான்ச்சஸ் இருக்கும். அதுலேயும் பூக்களில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த பெரிய ஸ்டெம் நான் கட் பண்ணிட்டேன். சைடில் இருக்கிற குட்டி குட்டி கிளைங்கள்லாம் கூட நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கீழே மண்ணில் இருந்து அதோட வேரில் புது செடிங்கள்லாம் வருதுல்ல, அதெல்லாம் அப்படியே மண்ணிலே இருக்கட்டும். அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் கட் பண்ண செடி வச்சு கூட நீங்கள் பதியம் போடலாம். பதியம் போட்டு நைட்லே வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமே வேர் பிடிச்சி வந்துடும். இப்போது அந்த மண் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த வேர்லேருந்து வர கிளைங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எதுவும் கட் ஆகாத மாதிரி நீங்கள் ஒரு ஃபோக் வச்சோ இல்லை எதனா வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஏன்னா அடுத்த சீசனுக்கு அந்த செடி தான் நம்மளுக்கு பூக்கள் தரப்போகுது. இந்த வேர்லேருந்து வருது பார்த்திங்களா, அந்த கிளையை தான் நம்ம இப்போ பராமரிக்கணும். மண் நல்லா கிளறிட்டு இது கூடவே மேலே தொட்டி மண்ணும் உரமும் சம அளவில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே மேலே ஃபில் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. நம்ம அதில் உரம் கலந்துருக்கோங்கள்ல, அதனால் கீழே இருந்து வேர்லேருந்து வந்த கிளைங்க நல்லா வளர தொடங்கும். இப்போ இன்னொரு செடியிலையும் பூக்கள் இருக்குது. நான் அந்த பூக்கள் பறிச்சுட்டு இதே மாதிரி தான் அந்த செடியை கட் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ மேலாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது ஈஸியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, நான் இப்போது சாமந்தி கட்டிங்ஸ் வச்சு பதியம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், கட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், அதை எப்படி ரீபார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். பதியம் பண்ண செடியில் வேர் வந்துடுச்சு. இப்போ அதை புது தொட்டியில் நாம் அதை மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு, எப்பவும் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு வரா மாதிரி இந்த செடிக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே வாங்க. ஆனால் வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் தான் வைக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா சாமந்தி செடி கருகி போயிடும். இந்த செடி நீங்கள் நிழலே வச்சுட்டு வந்தீங்கன்னா சீசன் வர டைமில் நல்லா நிறைய களைங்கள்லாம் எடுத்து பிரான்ச்சஸ் வைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிழலில் இல்லை ஷேட் நெட்டில் அந்த மாதிரி கூட வச்சுட்டு வரலாம். இந்த செகண்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் இதையே கூட ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். என்ன ஒன்று, அந்த செடியை நீங்கள் வெயில் ரொம்ப இல்லாத மாதிரி இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்துட்டு வரணும்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி பதியம் பண்ண செடியை வந்து நான் ரீபாட் பண்ணது இந்த செடி தான். இப்போது அந்த செடியும் வந்து மொட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அடியிலேருந்து களைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணணும், இப்போ மொட்டுலாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பூத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக மேலே உரம் கொடுத்து நம்ம அதை பராமரிச்சுட்டு வரணும். இதுவும் நான் பதியம் பண்ண செடியை ரீபாட் பண்ணது தான். நல்லாவே வருது. நான் சாமந்தி செடிக்கு என்ன மண் கலவை போடுறேன் அப்படின்றது சீக்கிரமே வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு செடியும் வந்து இப்போது பூக்கள் வந்து முடிஞ்சிச்சுல, இப்போது அந்த மெயின் பிரான்ச்சஸும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த தொட்டிலையும் வந்து இன்னும் கொஞ்சம் மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது. பூத்து முடிஞ்ச செடியில் மட்டும்தான் நான் வந்து அந்த பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த செடியை வந்து பிடுங்கி பாருங்கள். அதில் வந்து வேர்லேருந்து வந்து புது கிளைங்கள்லாம் வந்திருக்கும். அதை வச்சு தான் நாம் இப்போ வந்து பராமரிக்க போகிறோம். இந்த நாட்டு சாமந்தி ரகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வேர்லேருந்து கிளைங்கள்லாம் வரும். ஆனால் ஹைப்ரிட் சாமந்தியில் வந்து வராது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, நாட்டு சாமந்தியாக பார்த்து கேட்டு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், வேர்லேருந்து ஒரு கிளை வந்திருக்கு. அதை இப்போ பிடுங்கிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பிடுங்க முடியல. கொஞ்சம் இருங்க. அதை இப்போ பாருங்கள், நான் அந்த வேரோடு பிடுங்கிட்டேன். இப்போ காமிக்கிறேன். அந்த வேர்லேருந்து ஒரு புது செடியே வந்திருக்கு. நாட்டு சாமந்தியில் நாம் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னா வேர்லேருந்தே வந்து புது கிளைங்கள்லாம் வந்து உருவாகிடும். நாம் அதை எடுத்து வேறு தொட்டியில் வச்சாவே நம்மளுக்கு வந்து நிறைய செடிகள் வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள், அதில் வேரோடவே இருக்குது. இந்த ஒரு செடியை வச்சு நம்ம அடுத்த சீசனுக்கே வளர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வேர்லேருந்து இன்னொரு கிளையும் வந்து இப்போ தான் வர தொடங்குது. நான் பிடுங்காமல் இருந்திருந்தேன்னா அது இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கும். இப்போ தொட்டி எதுவும் இல்லாததால் நான் வந்து நர்சரி கவரில் தான் வைக்க போகிறேன். மண் கொட்டிட்டு இந்த களையை வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்போ தொட்டி வந்து எனக்கு கிடைக்குதோ அப்போ வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து தேர்ட் மெத்தட். மொத்தம் 3 மெத்தடில் வந்து சாமந்தியை வந்து அடுத்த சீசனுக்கு எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாமந்தி செடி பொறுத்த வரைக்கும் நாம் தண்ணி தேங்காத மாதிரி நம்ம மண் கலவை ரெடி பண்ணணும். ஏன் அப்படின்னா அதோட தண்டுலாம் வந்து சீக்கிரமே அழுகி போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் மண் கலவை ரெடி பண்ணும்போது கோகோபிட் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்க அப்படின்னா அது கோகோபிட் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கோம்ல, அதனால் சீக்கிரமே சாமந்தி செடி அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோகோபிட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆற்று மணல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த செடிக்கும் நான் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சாமந்தி செடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது நான் 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செடி எல்லாத்தையுமே வந்து நான் நேரில் தான் வைக்க போகிறேன். வெயிலில் வைக்க போகிறதில்ல. வெயிலில் வச்சா காஞ்சி போயிடும். அடுத்த சீசன் வர வரைக்கும் நேரிலே தான் இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.